வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்சி ரைடர், நான் உங்கள் உதய். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4th May. 6th வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொரோனா வந்து வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வீட்டிலே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு அன்னெசரியாக வெளியே வந்து என்ன மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ ஸ்டே சேஃப் கைஸ். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து ப்ரோ ஆர்சி பற்றி வீடியோ போடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி ஆர்சின்னு இல்லை, ஜென்ரலாக கேடிஎம் பற்றி ஒரு வீடியோ. ஸோ பொதுவாக வந்து கேடிஎம்னாலே வந்து என்ன வந்து மைண்டுக்கு வரேன்னா, கேடிஎம் வந்து ஆக்சிடெண்ட் பைக்கு அப்படின்றது தான் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரும் எல்லாருக்குமே. இப்போ வந்து நீங்கள் ஒரு கேடிஎம் எடுக்க போகிறேன் அப்படின்னா கூட கேடிஎம் ஆடா அது வந்து ஆக்சிடெண்ட் பைக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சத்தியமாக இதை நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஏன் வந்து இதை ஆக்சிடெண்ட் பைக்குன்ற அந்த பேரை எடுத்துச்சு அப்படின்னா, ஸோ கேடிஎம் லான்ச் ஆன அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் வந்து கிடையாது. அதாவது இந்த லோவர் சிசியில் வந்து பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் வந்து கிடையாது. ஆக்சுவலி 200 சிசியில் வந்து அதிக பவர்னால் அது கேடிஎம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ப்ரோ அப்போ என்ன ப்ரோ ஆர்எஸ் என்எஸ் அப்பெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் பவர்ஃபுல் 200 சிசின்னு போட்டால் அதுதான் வந்து ஃபஸ்ட்டில் வரும். கூகுளில் நீங்கள் பவர்ஃபுல் 200 சிசின்லாம் போட்டிங்கன்னா ஆர்எஸும் என்எஸ்ஸும் ஆக்சுவலி வந்து கேடிஎம்மை விட கொஞ்சம் மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ என்ன வந்து அது டாப் ஸ்பீட் அதிகம், ஸோ லிமிட்டட் இருக்க காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன்டா நீ இதை வந்து ஆர்சியை வந்து பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து இந்த 3 பைக்குமே பர்சனலாக வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு. ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆர்வ கோளாறாக வந்து எடுத்துகிட்டு போய் விடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாரையும் வந்து நான் சொல்ல, நீங்கள் கேடிஎம் சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னு வைங்களேன், வண்டியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுருப்பாங்கள்ல, அவங்க சொல்கிற காமனான விஷயம் என்ன, ஆக்சிடென்ட் ஆன வண்டிலாம் ஓனரோட காமனான விஷயம் என்னவா தெரியுமா இருக்கும், ப்ரோ ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தேன் ப்ரோ, அவன் எடுத்துகிட்டு போய் போட்டான் ப்ரோ. இப்போ தான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க வந்து பர்சனலாக அந்த வண்டியை வச்சு ஓட்டுறவங்க வந்து ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்காங்க. சில பேர் அதுலேயும் ஆர்வக்கோளாராக இருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். என் கேங்லேயே சில ஆர்வக்கோளாறுலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சில ஆர்வக்கோளாறு தனதுனால்தான் அப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், அந்த பைக்கை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் கைஸ். இதுதான் வந்து ஃபேக்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த பைக்கோட நேச்சர், அதுக்கப்புறம் அந்த பைக் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான விதத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கேடிஎம் வந்து பிரேக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இதோட அக்ரெசிவ் பவரு. ஸோ எல்லா ரெஃபரன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு பவர் கிடைக்கும். இனிஷியலாக ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு பவர் இருக்கும். ஐடியல் ஆர்பிஎம்லேருந்து, அதாவது ஒரு 1500 2000லேருந்தே உங்களுக்கு வந்து பவர் இருக்கும். எல்லா இடத்துலையுமே உங்களால் பவர் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து பைக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பீக் டார்க் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் அதோட பீக் டார்க். இப்போ வந்து அரௌண்ட் வந்து ஒரு 9500 ஆர்பிஎம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து மேக்ஸாக வந்து ரிலீஸ் ஆகும். ஆனால் வந்து கேடிஎம்மில் வந்து லைக் கண்ணாப்பின்னு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் 6th கியரில் 6000 கிட்ட இருக்கேன், முறுக்கிறேன்னா ஏறுதா. ஸோ இந்த மாதிரி வந்து பவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆக்சுவலி வந்து எனக்கு 5500 டக்குன்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்பைக் வந்து கண்ணாப்பின்னான் இருக்கும் கேடிஎம்மில். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஆர்வ கோளாறு தனம் வந்து இல்லாமல் இருக்கணும். சில பேர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்தவொடனே சர்ன்னு முறுக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஹேண்டில் பண்ணால் சில விபரீதமான விஷயங்கள் வந்து நடக்கலாம். அதுக்குன்னு வந்து நம்ம வந்து இந்த பைக்கை வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து பைக்கோட பிரேக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா தரமான பிரேக்கிங். ஆக்சுவலி இருங்க, வயல் செம்மையாக இருக்கியா, நல்ல ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலி பிரேக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா தரமான பிரேக்கிங்கு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 300 மில்லிமீட்டருக்கான டிஸ்க் இருக்கும். 4 பார்ட் கேலிப்பர் இது ஆக்சுவலி. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து இதுக்கு மட்டும்தான் 4 பார்ட் கேலிப்பரே வரும் ஆக்சுவலி. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு செம்மையான பிரேக்கிங் உள்ள ஒரு பைக் இது.
ஸோ பின்னாடி வந்தீங்கன்னா 230 மில்லிமீட்டருக்கான டிஸ்க்கு, இதுக்கு வந்து பின்னாடி ஏபிஎஸ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மெயின் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கேடிஎம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பின்னாடி ரீஜன் இருக்குல்ல, இதை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு மொத்த வெயிட்டாக இருக்கும், பின்னாடி வந்து வெயிட்டே இருக்காது. ஆக்சுவலி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீலு, அதுக்கப்புறம் இந்த டெயில் செக்ஷன், ஸோ இந்த ஸ்விங்கம், ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ வண்டியோட 100% வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 70%, அதாவது ஒரு 65 to 70% முன்னாடி இருக்கும், மீதி வந்து ஒரு 25 to 30% தான் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேஜர் ரீசன். ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ பேக் பிரேக் மட்டும், ரியர் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிங்கன்னா ரியர் பிரேக் வந்து லாக் ஆகும். ஆக்சுவலி ஏன்னா வெயிட்டே இல்லாத காரணத்தினால வந்து ரியர் பிரேக் வந்து டக்குன்னு லாக் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் 60 to 70% வந்து ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான் வந்து பவர்ஃபுல்லாக கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணுறது தான் ஆக்சுவலி வந்து ட்ரிக்கே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 70% வந்து ஃப்ரண்ட் அடிக்கிறீங்கன்னா 30% வந்து ரியர் கொடுக்கணும். 60% ஃப்ரண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 40% வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நீங்கள் பின்னாடி வந்து யூஸ் பண்ணணும், பிரேக் வந்து யூஸ் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் தான் மொத்த வெயிட்டும் இருக்குது. நீங்கள் ரியர் மட்டும் அடிச்சிங்கன்னா இப்போது ட்ரெயின் வந்து இழுத்துட்டு போகுதில்ல, அந்த மாதிரி வந்து இழுத்துட்டு போயிடும் வண்டி, உங்களை வந்து முன்னாடி இழுத்துட்டு வந்துடும். அதே மாதிரி ரியர் வீல் வந்து அடிக்கடி லாக் ஆகும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அடிக்கடி லாக் ஆகும். இதில் ஏபிஎஸ் இல்லாத காரணத்தினால, ஏபிஎஸ் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அந்த லாக்கிங் இருக்காது. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து ஒரு 100ல் போயிட்டு டப்புன்னு வந்து ரியர் பிரேக் மட்டும் அடித்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரியர் பிரேக் மட்டும் அடித்தாங்கன்னா ஒரு சைடுக்காக வண்டி இழுத்துட்டு போயிடும். ஸோ இது வந்து ஒரு விஷயம் கைஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் டெலிவரி நான் பற்றி சொல்லியிருந்தேன், செம்ம அக்ரெசிவ் ஆக்சுவலி பவர் டெலிவரி. 200cc வந்து இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து கிரண்டெல்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அந்த காரை எடுக்கலாம் நம்ம. பார்த்தீங்களா, ஈஸியாக வரும் வண்டி, வேறு லெவலில் வரும், சர்ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பவர் டெலிவரி இருக்கும் வண்டியில். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபுல் த்ராட்டில்லாம் வந்து எடுத்து சரக்குன்னு கொடுத்தோம்னா கதை கோவிந்தாவாயிடும். என்ன சொல்கிறது, நமக்கு வந்து மைண்டு கண்ட்ரோல் இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். ஓப்பனாக சொல்லணும்னா நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல் தான். நிறைய பேருக்கு இருக்கும், சில பேருக்கு வந்து அது பிரேக் ஃபெயிலியர், ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அந்த மைண்ட் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு பிரேக்கையும் ரியர் பிரேக்கையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி சூப்பராக நிற்கும். இப்போ பாருங்களேன், நம்ம 60ல் போய்கிட்டு இருக்கோமா, பின்னாடி யாருமே வரல, பின்னாடி யாரும் வரல, 60 70 வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து நிற்கும் வண்டி, டப்புன்னு 0 வந்துடும். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இதில் பிரேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது வந்து பிரேக் ஃபெயிலியரா அப்படிலாம் சொல்கிறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன் நான் ரியர் வீல் பற்றி ஏன் சொல்கிறேன்னா, ரியர் வீல் இப்போ நான் 40ல் போய்கிட்டு இருக்கேன்ல, இப்போ பாருங்கள் பின்னாடி ஒரு வேன் வருது, ஆக்சுவலி அது முன்னாடி போயிட்டோம். இப்போ நான் 40ல் போய்கிட்டு இருக்கேன்ல, தெரியுதா, சர்க்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சா, ரியர் வீல் வந்து லாக் ஆகும், ஈஸியாக லாக் ஆகிடும், வெயிட் பின்னாடி சுத்தமாக கிடையாது. அதனால் வந்து இதோட பிரேக்கிங் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 60%, அதே மாதிரி வந்து ரியரில் வந்து 40%. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் தான் நான் ஆவரேஜாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் தான் நீங்கள் வந்து இதை வந்து பிரேக் பண்ணணும். அதுக்குன்னு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கே யூஸ் பண்ணியும் நிறுத்த முடியாது, பேக் பிரேக் யூஸ் பண்ணி மட்டுமே நிறுத்த முடியாது. ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் வந்து செம்மையாக ஒரு ஸ்டாப்பிங் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நான் வந்து எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ஜின் பிரேக்கிங் அப்படி இல்லைனா வந்து கியர் கட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்னன்னு நான் சொல்லிடுறேன். என்ஜின் பிரேக்கிங்னா, இப்போ நான் வந்து 80ல் போய்கிட்டு இருக்கேன், இப்போ நான் கிளச்சு விட்டால் வண்டி உள்ளே ஒரு மாதிரி இழுத்துட்டு ஸ்பீடு சரன்னு குறையுது இல்லை, இதுதான் என்ஜின் பிரேக்கிங் உண்மையாக சொல்லணும்னா. ஸோ இப்படி குறையும் போது நீங்கள் வந்து ஒரு 50ல் ஒரு கியருக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 60 இது ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கியர் நீங்கள் லோ பண்ணிட்டு கிளச்சை விட்டிங்கன்னா லைட்டாக வந்து வண்டி உள்ளே இழுக்கும். ஸோ இது வந்து என்ஜின் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுவே வந்து நீங்கள் கட் பண்ணணும், கியர் கட் அப்படின்னா, பின்னாடி யாரும் வரல, கியர் கட் அப்படின்னா இப்போ போய்கிட்டே இருக்கேன்னா வண்டி வந்து நின்றுச்சா, நான் பிரேக்கே அப்ளை பண்ணல ஆக்சுவலி. ஓகேவா? இதுதான் வந்து கியர் கட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கியரை குறைச்சிட்டு உங்களுக்கு வந்து ஸ்பீடும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே இழுத்துக்கும். ஸோ பிரேக்கிங் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக வந்து பேனிக்காக பிரேக் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் பிரேக் பண்ணோம் அப்படின்னா
கிளச்சை பிடிச்சி நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நான் வந்து நார்மலாக இப்போ வந்து 60 போய்கிட்டு இருக்கேன். கிளச்சை பிடிக்காமல் இப்போ நான் பிரேக் பண்ணுறேன் பாருங்கள், டக்குன்னு நின்றுச்சா. இதுவே வந்து நான் கிளச்சை பிடிச்சி பிரேக் பண்ணனா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து கிளச்சை பிடிச்சி அதே 60 இருக்கேன், பின்னாடி யாரும் வரல, கிளச்சை பிடிச்சி இப்போ நான் பிரேக் பண்ணுறேன். என்ஜின் பிரேக்கிங்கும் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் என்ஜின் பிரேக்கிங் வந்து நார்மலாகவே யூஸ் பண்ணலாம் கைஸ், அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கியர் கட் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி சும்மா கியர் கட் பண்ணி நிறுத்தாதீங்க வண்டியை. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, ரொம்ப எமர்ஜென்சி, ரொம்ப பேனிக்கான ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட்ஸ் ஃபைன். ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ஜின் பிரேக்கிங் அதாவது கியர் கட் நீங்கள் பண்ணும்போது என்ன சொல்கிறது, ஆக்சுவலி என்ஜின் வந்து உங்களை பிடிச்சி இழுக்கும், அந்த வீல் சுற்றுறதை வந்து இழுக்கும் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து கியர் கட்டு, ஓகேவா. அதாவது வீல் சுற்றுறதை வந்து ஸ்டாப் பண்ணும், ஒரு பின்னாடி ஒரு பேக் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும். அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ராக்கெட் வந்து லூஸ் ஆகும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் அதுக்கப்புறம் அறந்து போகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் என்ஜின்குள்ளேயும் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப பேனிக்கான சமயத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போது சமாளிக்கிறதுக்காக நான் வந்து என் ஃப்ரெண்டோட பைக் எடுத்துகிட்டு போய் சொல்லிவிட்டேன்னா நான் என்ன சொல்லுவேன், மச்சான் பிரேக்கே பிடிக்கலடா, நான் பிரேக் போயிட்டே இருந்தேன் மச்சான், முன்னாடி லாரி வந்துச்சு பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து சில கேஸ். ஸோ அதனால தான் வந்து கேடிஎம்மா ஆக்சிடென்ட் பைக்கு, கேடிஎம் எடுத்தால் செத்து போயிடுவேன், அதெல்லாம் ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. நான் ஆக்சுவலி ஒரு 1 year and 3 months, அதாவது 4 months நினைக்கிறேன், 1 year 4 months வந்து நான் வந்து நம்ம சல்லைக்குட்டியை வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னுமே வந்து நான் ஒரு ஸ்க்ராட்ச் கூட நான் வந்து எதுலேயும் போய் இடிச்செல்லாம் போட்டது கிடையாது. துடைக்கும் போது அங்கங்கே ஸ்க்ராட்ச் வந்துடும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நானாக போய் இடித்து இந்த கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்சிடெண்ட்லாம் பண்ணது கிடையாது.